ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மித்து ஃபேஷன். இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் மழையோட சேர்த்து பூக்களையும் பார்க்க போகிறோம். இங்கே நல்ல மழைங்க. இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாலிடே வேற இல்லையா? சரியான மழையிலையும் நிறைய பூக்கள். காலையில் மனசே வரலை மாடி தோட்டத்தில் போய் செடிங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ட்டு. அவ்வளோ மழையிலையும் நல்லா சூப்பராக அழகாக நிறைய பூக்கள் பூத்து குலுங்கிருந்து. இந்த செம்பருத்தியாக இருக்கட்டும், மல்லி பாருங்கள் சரியாக பூத்து குலுங்கி இருந்தது. இந்த மல்லிக்கு நான் கொடுக்குற ஊட்டச்சத்து உரம் சொல்லுங்கள் நீங்கள். உங்களுக்காகவே அந்த ஊட்டச்சத்து மிக்க உரத்தை நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். எப்படி கொடுக்குறேன், இப்போ மழைன்னும் பொழுது நான் கொடுத்து காட்ட முடியாது உங்களுக்கு. அதை எந்த பவுடரை மட்டும் உங்களுக்கு இந்த வீடியோவில் காட்டுறேன். எனக்கு மல்லி பூக்கிறதுக்கு இது ஒரு ரீசனே சொல்லுவேன். ஏன் அந்த உரத்தில் அப்படி என்ன இருக்குது அப்படின்றதையும் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். மல்லிக்கு நல்ல வெயில் வேணும் அப்படின்னு ஆல்ரெடி வீடியோவில் சொல்லியிருந்தேன். இருந்தாலுமே நிறைய பேர் கேட்குறீங்க, எனக்கு பால்கனியில் தான் இருக்குது வைக்கலாமான்னு கேட்கும் பொழுது பால்கனியில் வைக்கலாம். ஆனால் வெயில் இல்லைன்னும் பொழுது உங்களுக்கு பூ ரொம்ப கம்மியாக பூக்கும். அதே சமயம் ரொம்ப சின்னதாக தாங்க பூக்கும். முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ வெயில் படுற இடமா வைக்கிறோமோ நல்லா பூக்கும். நான் வாங்கி வைக்கும் பொழுது வெறும் 30 ரூபா செடி தாங்க வாங்கி வச்சேன். அதையும் கேட்குறீங்க எவ்வளோ பெரிய செடியாக இருந்தது அப்படின்ட்டு. ஆனால் இந்த 4 வருஷத்தில் இவ்வளோ பெரிய செடியாக வந்து காடு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு முறையும் காடு மாதிரி வந்தால் கூட ப்ரூனிங் பண்ணிகிட்டே இருப்பேன், இன்னும் காடாக ஆக்கிறதுக்காக. எந்த அளவுக்கு நம்ம செடியை புஷ்ஷியாக நல்லா அடர்த்தியாக ஆக்குறோமோ அப்போ தான் நிறைய மொட்டுக்கள் வைக்க முடியும். ஒருவேளை நீங்கள் ஒரே அந்த தண்டு பகுதியை மட்டும் வளர்த்துட்டே வரீங்கன்னு பொழுது கட்டிங்ஸ் எதுவும் கொடுக்காம இருக்குது அப்படின்னாலே உங்களுக்கு செடி வந்து படர்ந்து வளராது, பூக்கள் அதிகம் கிடைக்காது. அந்த கிளையில மட்டுமே பூத்து குலுங்கிட்டு செடி வந்து அடுத்த சீசனை நோக்கி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணி வளர்க்கணும். ப்ரூனிங் பண்ணி வளர்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி அடுக்கடுக்காக மொட்டுகள் பார்க்க முடியும். நான் வச்சுருக்க மாடி தோட்டத்தில் மல்லி வெரைட்டி இன்னும் பதியம் எதுவும் ரொம்ப போட ஆரம்பிக்கலை. போட்டு வச்சோம் அப்படின்னா இன்னும் நிறைய பூக்கள் கிடைக்கும். என்னுடைய மாடி தோட்டத்தில் ஃபேவரெட் அப்படின்னா ரோஜா மல்லியை சொல்லுவேன். ஆனால் அதை விட ஃபேவரெட் இந்த ராமேஸ்வரம் மல்லி. இதை ராம்நாடு மல்லி அப்படின்னு கூட எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. இந்த மல்லி ஏன் அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன்னா, இந்த மல்லி வந்து நல்லா பூ பெருசாக பூக்குது, மொட்டே அவ்வளோ பெருசாக இருக்கும். அது இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எல்லா கிளைமேட்லேயும் பூக்குது. நான் சொல்லியிருந்த உரம் இது தாங்க, அரப்பு பொடி தாங்க. அரப்பு பொடின்றது நீங்கள் நார்மலாக நாட்டு மருந்து கடைங்களையோ இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் கூட கிடைக்கிது. இல்லை அரப்பு இலையா உங்கள் ஊருங்களில் மரம் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து கூட நீங்கள் மோரில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும். மோர் வந்து செடிக்கு நல்ல ஒரு பூஸ்டராக இருக்கும். உயிர் உரமாக செயல்படுறதுக்கு மோர் வந்து நம்ம கண்டிப்பாக பயன்படுத்தணும். அதில் இந்த அரப்பு மோரை நம்ம மோர் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுக்கிறோம் அப்படின்னா இதில் 1 ஸ்பூன் அளவு இல்லை 2 ஸ்பூன் அளவு இந்த அரப்பு பொடியை போட்டு நல்லா நொதிக்க வச்சுருங்க. ஸ்டீல் பாத்திரம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிடுங்க. மண் பாத்திரமோ இல்லை பிளாஸ்டிக் அதில் கூட நீங்கள் நொதிக்க வைக்கலாம். நல்லா நிழலாக இருக்கக்கூடிய இடத்துல வைக்கணும். ஆல்ரெடி நான் வீடியோ கொடுத்துருக்கேன், அதோடைய லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். செம்மையாக பூத்து குலுங்கும். நீங்கள் இந்த செடி அந்த செடிலாம் இல்லை, எல்லா விதமான செடிங்களும் கொடுத்து பாருங்கள், நல்ல பலன் கிடைக்கும். ஒருவேளை மழையாக இருக்குது அப்படின்னா இந்த டைமில் நீங்கள் கொடுக்க தேவையில்லை. இதை வந்து மண்ணுக்கு தான் கொடுக்கணும். இலைங்களுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணுறதோட மண்ணில் ஊட்டத்தை இன்க்ரீஸ் பண்ணணும். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் ஏ ப்ளசன்ட் டே.